Hi students, welcome to Cell Science Simplified. இன்னைக்கு நம்ம blood group பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ bloodன்னா என்னன்னா fluid connective tissue தான் blood. ஸோ அதோட functions என்னன்னா ஆக்சிஜன் அண்ட் நியூட்ரியன்ஸை ஹோல் பாடிக்கு டிரான்ஸ்போர்ட் பண்ணும். அதே மாதிரி பாடி டெம்பரேச்சர், பிஹெச் லெவல், ஃப்ளூயிட் வால்யூமை ரெகுலேட் பண்ணும். நம்ம பாடி இன்ஃபெக்ஷன் ஆகாமல் இருக்கிறதுக்கும் பிளட் லாஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கும் ப்ரொடெக்ட் பண்ணுறது இந்த பிளட் தான். ஸோ பிளட் குரூப் சிஸ்டத்தை பார்த்தீங்கன்னா ஏபிஓ அண்ட் ஆர்ஹெச் தான் காமன் டைப்பான பிளட் குரூப் சிஸ்டம். 33 பிளட் குரூப் சிஸ்டம் இருந்தாலும் இதை நம்ம ஃபாலோ பண்ணுறதில்ல. ரீசன் வந்து இதுக்கு டெத் ரேட்டு காம்ப்ளிகேஷன்ஸ்லாம் அதிகமாக இருக்கிறதுனால இந்த ரெண்டு சிஸ்டத்தை தான் நம்ம காமனாக யூஸ் பண்ணுறோம். நம்ம இன்னைக்கு வந்து ஏபிஓ பிளட் குரூப் சிஸ்டத்தை பற்றி பார்க்கலாம். ஸோ கார்ல் லென்ஸ்ன்றவங்க பிளட் குரூப் ஏபிஓவை 1900 கண்டுபிடிச்சாங்க. அவங்க ஸ்டூடெண்டான டி காஸ்டிலோ ஸ்டர்லி தான் ஏபி பிளட் குரூப்பை கண்டுபிடிச்சாங்க 1902. ஸோ ஏபிஓ பிளட் குரூப் சிஸ்டத்தை பார்க்கலாம். ஸோ 2 ஆன்டிஜென்ஸ் 2 ஆன்டிபாடிஸ் இருக்கும். அதே மாதிரி 2 ஆன்டிஜன் என்னென்னா ஆன்டிஜன் ஏ, ஆன்டிஜன் பி. அதே மாதிரி ஆன்டிபாடி ஏ அண்ட் ஆன்டிபாடி பி. ஆன்டிஜன் எங்க இருக்கும்னா சர்ஃபேஸ் ஆஃப் த ரெட் பிளட் செல்ஸ்ல இருக்கும். ஆன்டிஜனோட இன்னொரு பேர் வந்து அக்ளூட்டினோஜன்ஸ். ஆன்டிபாடி எங்க இருக்குன்னா பிளாஸ்மால இருக்கும். ஆன்டிபாடியோட இன்னொரு பேர் வந்து அக்ளூட்டினின்ஸ். இப்போ நம்ம வந்து பிளட் குரூப் டைப் வந்து பார்க்கலாம். ஸோ அது வந்து ஆன்டிஜன்னா ஒரு ஃபாரின் பாடிஸ், அது வந்து ஆன்டிபாடிஸை ப்ரொடியூஸ் பண்ணும். ஆன்டிபாடி வந்து என்னன்னா அது ஒரு ஒய் ஷேப்டு ப்ரோட்டீன், அது நம்ம பாடியை வந்து ஹார்ம்ஃபுல் சப்ஸ்டன்ஸ் கிட்டேருந்து ஃபைட் பண்ணும். ஸோ ஏபிஓ பிளட் குரூப்பை பார்க்கலாம். ஸோ இந்த டைப் வந்து எதை பேஸ் பண்ணியிருக்கும்னா ஆன்டிஜனை பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஸோ எந்த ஆன்டிஜன் வந்து சர்ஃபேஸ் ஆஃப் த ரெட் பிளட் செல்ஸ்ல இருக்கோ அதுதான் பிளட் குரூப். இப்போ ஏ ஆன்டிஜன் இருந்ததுன்னா ஏ பிளட் குரூப், பி ஆன்டிஜன் சர்ஃபேஸ் மேல இருந்ததுன்னா பி பிளட் குரூப். அதே மாதிரி ஏபி ஆன்டிஜன் சர்ஃபேஸ்ல இருந்ததுன்னா ஏபி பிளட் குரூப். எந்த ஆன்டிஜனுமே இல்லைன்னா அது ஓ. அதே மாதிரி ஆன்டிபாடிஸ் பார்த்தீங்கன்னா இதுக்கு ஆப்போசிட் தான் ஆன்டிபாடிஸ். ஏ ஆன்டிஜன் இருந்ததுன்னா ஆன்டி பி ஆன்டிபாடிஸ். அதே மாதிரி பி ஆன்டிஜன் இருந்ததுன்னா ஆன்டி ஏ ஆன்டிபாடிஸ். அதே மாதிரி அதாவது டைப் ஏபிக்கு பார்த்தீங்கன்னா ஆன்டிஜன்ஸ் ஏ அண்ட் பி இருக்கும், ஆனால் எந்த வித ஆன்டிபாடிஸுமே இருக்கவே இருக்காது. அதே மாதிரி டைப் ஓ பார்த்தீங்கன்னா எந்த ஆன்டிஜன்ஸும் இருக்காது, ஆனால் ஆன்டி ஏ அண்ட் ஆன்டி பி இருக்கும். ஸோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ.